வணக்கம். திருப்பூரிலிருந்து ஜான் சாமுவேல், ஒரு ஜான் பார்வைக்காக. இந்த பதிவு நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளான பதிவு. அதுவும் எதற்காக என்றால், மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும், வாழ்க்கையிலே உயர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்காகத்தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் எவ்வளவு கேவலப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நல்லா தெரியும். மிகப்பெரிய போராட்டங்கள் அவையெல்லாம் அடக்கப்பட்டன, மாறிவிட்டது. அவர்கள் எல்லோரும் உங்களிடத்தில் ஒரு நன்மையை எதிர்பார்த்துத்தான் அத்தனை தூய்மை பணியாளர்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிந்த வேலை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு தலைமுறைக்கு நீங்க நல்ல சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா, அவங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளை படிக்க வச்சு நிச்சயமா அதுல ஒரு மாற்றம் வரும். உண்மையிலேயே நீங்க துப்புரவு பணியாளர்களை சந்தியுங்கள், அவருடைய குறைகளை கேளுங்கள். முதல்ல இந்த துப்புரவு பணியில டெண்டர் முறையை நீங்க ஒழிக்கணும். ஒழிச்சிட்டு நேரடியாவே ஒரே அவங்க மகளிர் அந்த சுய உதவி குழுக்களாகவோ அல்லது மாநகராட்சி அதிகாரிகளே அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்து அவர்களுக்கு இப்ப நிறைய அந்த கொசு மருந்து அடிக்கிறதெல்லாம் கூட அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லது ஒரு ஏஜென்சி மூலமா நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி டெண்டர் விடும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சிடறான். கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிக்கு லஞ்சத்தை கொடுத்துட்றான். யாருமே அவருடைய வாழ்வை பற்றி, வாழ்வுரிமையை பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு இஎஸ்ஐ இருக்கா, பிஎஃப் இருக்கா, எதையுமே கவலைப்படுறதில்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டு வடநாட்டு பணியாளர்கள் கூட அவங்க இருக்கிற இடமெல்லாம் கக்கூசை விட கேவலமா இருக்கு. எனவே தயவு செய்து நம்முடைய அன்பிற்கினிய முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துல நீங்களே தலையிட்டு அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் நீங்க ஒரு காலமுறை ஊதியம் இல்லைன்னா கூட உங்களுக்கு உரிய ஊதியம் ஒரு 20,000 ரூபாய் நீங்க மாசம் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வாழ்வாதாரம் முறையாக பராமரிக்கப்படும், வாழ்வுரிமையை காக்கப்படும். நீங்க இந்த காலையில சாப்பாடு சார், நீங்க காலையில சாப்பாடு அதுக்கு செய்யற செலவை ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடும்பம் ஒரு நாளைக்கு சாப்பிடும் சார். எனவே தயவு செய்து இந்த துப்புரவு பணியாளர்களை அவர்கள் எல்லா இடத்துலையும் அதுக்கு உண்மையிலேயே துப்புரவு பணி செய்யறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக குறைந்தபட்சம் ஒரு 20,000 கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும். அவர்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே அவங்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறையாக கல்வி கற்று கல்வியாளர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரிகளாக வணிகர்களாக மாறும் நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு இப்போது துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தர பணியை வழங்கி அவர்களுக்கு நல்ல சம்பளத்தையும் வழங்க வேண்டும். தயவு செய்து தூய்மை பணியில டெண்டரை கேன்சல் பண்ணிருங்க. அவர்கள் வாழ்வு மலர நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.